வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். அடுத்த 2 மணி நேரத்தில் 16 மாவட்டங்களில் பொழக்கப் போகும் மழை. உங்கள் ஊர் லிஸ்ட்டில் இருக்கா? இதை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் ஜூன் மாதம் முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று பல இடங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 2 மணி நேரத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். அதேபோல ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் தென்மேற்கு பருவகால மழை என்றாலே தமிழ்நாட்டில் ஓரளவு மழைதான் பெய்யும். நடப்பாண்டில் வழக்கத்தை விட அதிகமாக தென்மேற்கு பருவமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு பல மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆரஞ்சு 3ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 14, 15ஆம் தேதிகளில் கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. கோவை மட்டுமன்றி 15ஆம் தேதி தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 16ஆம் தேதி நீலகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னையை பொறுத்தவரையில் வானம் அடுத்த 2 நாட்களுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று மதியம் வரை நல்ல வெயில் காணப்பட்ட நிலையில் மாலையில் பலத்த சூறை காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. நன்றி, வணக்கம்.